பியூட்டிஷியன் ஒர்க் பண்ணா அழகா தான் இருக்கணும். அப்பதான் வந்து பியூட்டிஷியன் ஒர்க் பண்ணணும். டெய்லரா இருந்தா ஃபிட்டிங்கா ட்ரெஸ் போட்டா தான் அவங்க டெய்லரா ஒர்க் பண்ணணும் நல்லா கிடையாதுங்க. இப்ப நாங்க டெய்லர்ஸ் வந்து ரொம்ப ஃபிட்டா தான் ட்ரெஸ் போட்டா தான் நாங்க சொல்ற விஷயம் கரெக்டா இருக்கும்னு நீங்க நினைக்க கூடாது. ஏன்னா சிஸ்டர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நீங்க டிப்ஸ் வந்து நல்லா குடுக்குறீங்க. ஆனா நீங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸே வந்து பாத்தீங்கன்னா அன்ஃபிட்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா எங்க உடம்புல என்ன பிரச்சனை இருக்குன்னு எங்களுக்கு தான் தெரியும். என்னால வந்து ஃபிட்டா ட்ரெஸ் போட முடியாது. ஸோ எனக்கு வந்து ஃபிட்டிங்கா ட்ரெஸ் போட பிடிக்காது. ஆக்சுவலா நான் இந்த மாதிரி வந்து நினைக்க வேண்டாம். ஒருத்தரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வச்சு ஒருத்தர் எப்படி ட்ரெஸ் வியர் பண்றாங்க அதை வச்சு வந்து இவங்க கரெக்டா தான் தைப்பாங்களா அப்படின்றத நீங்க கணக்கெடுக்க அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் நாங்க வந்து வியர் பண்ணுவோம். எனக்கு வந்து ஃப்ரீயா லூஸா போடுறது தான் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் போடுவேன். மோஸ்ட்லி எனக்கு ஏன் துணியை எனக்கு தைக்கிறதுக்கு நேரம் இல்லை. நான் வந்து ரெடிமேட் தான் வாங்கி வியர் பண்றேன். டக் புடிச்சிட்டு பாத்தீங்கன்னா ரெடிமேட் தான் வாங்கி அதிகமா வியர் பண்ணுவேன். எனக்கே தைக்கிறதுக்கு டைம் இல்ல. சோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி தவறான எண்ணத்தை யாரும் வந்து அவங்க மைண்ட்ல பதிக்காதீங்க. அதனால நாங்க வந்து அந்த அளவுக்கு என்னால ஃபிட்டிங்கா ட்ரெஸ் போட முடியாது. ஸோ ஃபிட்டிங்கா ட்ரெஸ் போட்டுட்டு நான் ஒரு வேலை ஒர்க்கும் செய்ய முடியாது. எல்லா வேலையும் நானே தான் பண்றேன். தைக்கிறதா இருக்கட்டும், ஒரு ஆர்டர் எடுக்கிறதா இருக்கட்டும், வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றதா இருக்கட்டும், அனைத்தும் நானே தான். எதுக்குமே நான் ஒன்றும் ஆள் வைக்கல. நான் ஆள் அந்த அளவுக்கு செட் ஆகல. ஒர்க்குக்கு மேபி நல்ல ஆளா போடும் போது நானும் டிசைனா ஃபிட்டிங்கா ட்ரெஸ் தைச்சு போட்டு வீடியோ போடுறேன். அது வரைக்கும் நான் சொல்ற டிப்ஸை மட்டும் நோட் பண்ணுங்க. என் ட்ரெஸ்ஸை நோட் பண்ணாதீங்க. நன்றி.